அண்ணாமலை ஒரு மாற்றுன்னு எதிர்பார்த்த மக்கள் இந்த இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணாமலை மேலே பற்றுதல் பண்ணவங்க சீமானுக்கு தான் வாக்களிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் சீமான் எடப்பாடிக்கு பல இடங்களில் தண்ணி காட்டியிருக்கிறார். அப்போ சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே 8 விழுக்காடு வாக்கு வந்துட்டார். எடப்பாடி 20 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காரு. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். புதுச்சேரி, கன்னியாகுமரி, விளவங்கோடு, தென் மாவட்டம் பல இடங்களில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் விளையாடுறாரு. இப்போ நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கா தன் சமூகத்துக்காக ஒரு வரலாற்று பிழையை சரி செய்ய நிற்கக்கூடிய சீமானுக்கு வாக்கான்னா மோடி பிரதமர்னு அண்ணாமலை தலைமைக்காக வாக்களித்த பிராமண சமுதாயம் சீமானுக்கு வாக்களிக்க தான் வாய்ப்பு அதிகம் இருக்கு. ரீசன் ஒன்று, இது சட்டமன்ற தேர்தல். ஸோ யூபியில் அரசியல் அதிகாரத்தை இழந்த பிராமணர்களும் அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய அட்டவணை பிரிவு சமூகங்களை ஒன்றிணைத்து சதீஷ் சந்திரா ஒரு பிராமின் தான், அவர் தான் அட்வைசராக இருந்தார். நிறைய பிராமணர்களை வேட்பாளராக நிறுத்தி கன்ஷிராம் யூபியில் பண்ண ஒரு வீகத்தை தமிழ் மண்ணில் சீமான் பண்ணும்போது சாதாரண பிராமணர்கள் எடப்பாடியால் ஒன்றும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. சீமானை வளர்த்து விட்டு 2026 சீமானுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் பட்சத்தில் 31 திராவிடமா தமிழ் தேசியமா பிராமண கடப்பாறையா ஸ்டாலினா என்ற அடிப்படையில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் 31 வரும். அதுக்கு சீமானை வளர்த்து விடுவது பிராமண சமுதாயத்திற்கு வரலாற்று ரீதியாக கிடைத்த அநீதிக்கு ஒரு தக்க பாடமாக இருக்கும். களத்தை விட்டு ஓடிய விஜய் உட்பட அனைவரையும் சீமான் அடித்து களத்தில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் என்று நின்றார். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் மேலும் பலப்படுவதன் மூலமாக 2031ஆம் ஆண்டு சீமான் தலைமையில் ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த அளவிற்கு சீமானுக்கு இந்த தேர்தலில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2 ஜாதி ஆதிக்க வெள்ளாளக்கவுண்டர் வன்னியர் 2 ஜாதி ஆதிக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த காலமும் ஸ்டாலினை வீழ்த்த முடியாது என்பதை என்னுடைய ஆணித்தரமான கருத்தாக இதில் முன்வைக்கிறேன். அதனால்தான் இந்த 18 விழுக்காடு மோடி பிரதமர் இந்த என்டிஏ வாக்குகளில் பெரும்பகுதி சீமான் தட்டி தூக்குவாருங்கிறத சொல்கிறேன். அதில் குறிப்பாக பிராமணர்களே சீமானுக்கு ஆதரவாக அதில் வரும்போது இதில் இருந்து மற்ற சமூகங்களும் முக்குலத்தோர், நாடார், யாதவர் போன்ற சமூகங்களும் சீமானுக்கு வருவாங்க. 3 பேருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். ஒரே குட்டையில் ஊறிய 3 மட்டைகளுக்கு எதிராக இலவசங்கள் என்று மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களுக்கு என்று ஏமாற்றக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக நாட்டின் நலன், வளர்ச்சி, நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லி நல்ல திட்டங்களை சொல்லி களமாடக்கூடிய சீமானுக்கு அறிவார்ந்த பிராமண சமுதாயம் மட்டுமல்ல 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளிலும் அறிவும் உணர்வும் உண்மையும் உணர்ந்தவர்கள் சீமானுக்கு பெரிய அளவு வாக்களிப்பாங்க. ஸோ சீமானுக்கு வளர்ச்சி என்பது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் தலைநகராக திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்களுடைய விடயத்தில் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடந்து வருது. அந்த விதத்தில் நீங்கள் சொன்ன விஷயம் 17% வாக்குகளை எடுப்பார். என்டிஏ வாக்குகள் 3:1 அப்படின்ற அடிப்படையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு தரலன்னா அந்த வாக்குகள் சீமானுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. இப்போது அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதா செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த கால்குலேஷனை? அதிமுக கூட்டணியில் 2021ஆம் ஆண்டு 20 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது. அப்போது அதிமுக இரட்டை தலைமையாக இருந்தது. அனைத்து சமூகங்களுக்கும் பொதுவான ஒரு கட்சியாக இருந்தது. அதில் 20 சீட்டில் பாஜக எடுத்தது 2.7 விழுக்காடு வாக்குகளும் 4 சீட்டும் ஜெயித்தாங்க. எம்ஆர் காந்தி, வானதி சீனிவாசன், இவர் நயினார் நாகேந்திரன், சரஸ்வதி, வானதி 4 பேர் ஜெயித்தாங்க. 2.7 விழுக்காடு வாக்கள் எடுத்தாங்க. 2.7 விழுக்காடு வாக்குங்கிறதுனால மக்களவைத் தேர்தலில் கலத்தி விட்டுட்டார். இப்போ 27 சீட்டுங்கிறது உறுதி செய்யப்படாத செய்தியாக தான் வந்திருக்குது. உண்மையிலே 27 சீட்டு தான் கொடுக்கப்பட்டிருந்தா இது ஒரு 3 விழுக்காடு பலத்துக்குள்ள ஒரு சீட்டாக தான் இன்றைய தின அதிமுக கூட்டணிக்குள்ள இதை பார்க்க முடியும். வெறும் 3 விழுக்காடு வாக்குக்கு பாஜக சீட்டு வாங்கிட்டு போகிறது, சட்டமன்ற தேர்தலில் வாங்கிட்டு போகிறது, அண்ணாமலை நீக்கிக்கிட்டு பாஜக ஒரு தப்பான வீகத்தை எடுத்ததாக தான் அது பொருள். இது அண்ணாமலை ஆர்மியில் உள்ள என்னோட உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சொல்லுவாங்க. அண்ணாமலையை பொறுத்தவரையில் கட்சி கட்டுப்பாடுன்னு போயிட்டார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர்,
மாற்று கருத்தை சொல்லுவாங்க. கட்சி ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவுக்கு தக்கன அவர் உழைக்க போயிடுவார். இதுதான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல உள்ள மேனேஜ்மெண்ட் அந்த பாடம் தாரக மந்திரம். மாறுபட்ட கருத்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம், முடிவெடுத்ததும் டீமாக அவங்க போய் வேலை பார்க்கணும். அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை போகிறாரு. ஸோ அவர் ஒரு லாயல் சோல்ஜராட்டு அவரோட அந்த முடிவை ஏற்றாலும் கூட அவருக்காக வாக்களித்த மக்கள் அதை ஏற்றுக்க தயாராக. புரியுது. அண்ணாமலை ஒரு மாற்றுன்னு எதிர்பார்த்த மக்கள் இந்த இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணாமலை மேலே பற்றுதல் கொண்டவங்க சீமானுக்கு தான் வாக்களிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம், 3 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சியாட்டு பாஜக போகும்னா 3 to 4 வைங்களா, இன்னும் கொஞ்சம் 35 வரை கொடுத்துட்டாலும் கூட 3 to 4 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சியாட்டு போகும்னா அந்த 3 to 4 விழுக்காடு பலம் கொண்ட கட்சிக்கு வந்து ஷேர் ஹோட்டல் யார்? டெல்லி பாஜக, மோடி தலைமை. ஓகே, அதை விட்டுருங்க. நிதின் ஆபின் சிங்கா, நேஷ்னல் லீடர்ஸை விட்டுருங்க. மோடி, அமித்ஷா இவங்களெல்லாம் விட்டுக்கிட்டு ஸ்டேட்டில் வாங்க. ஸ்டேட்டில் ஒரு லீடரை உருவாகணும்னா இந்த 4 விழுக்காடு வாக்கை வச்சுட்டு ஒரு லீடரை உருவாக முடியுமா? நிச்சயம் முடியாது. நிச்சயம் முடியாது. அது இந்த 4 விழுக்காடு அண்ணாமலைக்கு மட்டும் சொந்தம் கொடுப்பாங்களா? இல்லை. நிர்மலா சீதாராமன் ஸ்டேட்டில் அவங்க தலையிடுறாங்க. எல் முருகன் அவர் ஒரு முக்கிய தலைவராக இருந்து விஜய் 0 தான், விஜய்க்கு 1 விழுக்காடு கூட விஜய் நிரூபிக்கலன்னு விஜய் விஷயத்தில் எல் முருகனுக்கு கருத்து தான் சரியாச்சு. என்னுடைய அருந்ததியர் சமூக என் சகோதரர் எல் முருகனோட கருத்து விஜய் விஷயத்தில் சரியாச்சு. இதுவே வந்து தமிழிசை போன்றவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். தமிழிசை கருத்து தோல்வி அடைந்தது, எல் முருகன் கருத்து அதில் வெற்றி பெற்றது. தன் கருத்து தோல்வி அடைஞ்சதுங்க, தமிழிசை தனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா? குஷ்பு வந்து தமிழிசைக்கும் பங்கு கொடுக்குறாங்க வளர்த்ததில். சரி, அடுத்த கட்டம் வானதி சீனிவாசன் ஏபிவிபியிலேருந்தே இருக்கிறாங்க. அவங்க ஒரு தொகுதி வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்படி நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 4 விழுக்காடு வாக்குக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு 40 பேர் வந்துடுவாங்க. இப்போ இது 11.4 விழுக்காடு ஓட்டு அண்ணாமலை எடுத்தது, அது 3.7 11.4 ஆக்கியிருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து சுமார் 8 விழுக்காடு வாக்கை வந்து உயர்த்தி காட்டியிருக்கிறாரு. அந்த 8 விழுக்காடு உயர்த்தும் போது அதை உயர்த்தி காட்டின பெருமை அண்ணாமலைக்கு வந்துடுது. நிச்சயமா. தமிழிசை 2ஆம் இடத்துக்கு வந்தாங்க. சுந்த செல்வாக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது. ப்ரொஃபஸர் சீனிவாசன் 2ஆம் இடத்துக்கு வந்தார், அவருக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது. நயினார் நாகேந்திரன் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ராதாபுரம் அம்பாசமுத்திரம் போன்ற இடங்களில் அவர், ஆலங்குளம் போன்ற இடங்களில் அவர் வாக்கெடுத்தார். அவர் நல்ல கடுமையான வாக்கை அவர் எடுத்தார். அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அதில் இருக்குது. அதே மாதிரி அந்த அணிக்குள்ள அண்ணாமலை அவரே கேண்டிடேட்டு, அவர் பெரிய அளவில் வாக்கு போச்சு. தென் வினோத் பி செல்வம் அவர் மத்திய சென்னையில் 2ஆவது வந்தாரா, அது ப்ராமிசிங் யங் லீடராட்டு வினோத் பி செல்வம் வராரு. அவர் ஒரு காஸ்ட் நியூட்ரல் தம்பி. அந்த தம்பி 2ஆவது இடம் வந்துட்டார் மத்திய சென்னையில். தென் சென்னையில் தமிழிசை அம்மையார் 2ஆவது இடம் வந்தாங்க. ஸோ இப்போ 2ஆவது இடம் வந்த அனைத்து பாஜக தலைவர்களுக்கும் நாம் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருவோம். யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லாமே நண்பர்கள் வேண்டியவங்க. நயனார் சொல்லிட்டேன், சீனிவாசன் மதுரை சீனிவாசன் ப்ரொஃபஸர் அவர் சொல்லிட்டேன், வினோத் பி செல்வம் சொல்லிட்டேன். ஸோ இப்படி பலரும் அந்த 2ஆவது இடத்துக்கான இதை தங்களுடைய ஓன் வெயிட்டில் சொன்னாலும் அந்த ஒரு 8 விழுக்காடு டோட்டலாக உயர்ந்தது அண்ணாமலைக்காக தான். ஸோ இந்த 11.4 விழுக்காடு பாஜக வாக்காளர்களும் அண்ணாமலையை ஒரு லீடராக பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 18 விழுக்காடு என்டிஏ வாக்களும் அண்ணாமலையை ஒரு லீடராக பார்க்குறாங்க. அண்ணாமலை ஒரு லீடருங்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். மனச்சாட்சி உள்ளவங்க, நியாய உணர்வு உள்ளவங்க யாருமே அதை ஒத்துக்குவாங்க. எப்படி அண்ணாமலை இந்த விழுக்காடு வாக்கு எடுத்தார்? தன்னுடைய அரசியல் ஒரு தூயத்தன்மையை அவர் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுமே சொன்னார். சீமான் அண்ணா காசுக்கு வாக்கு கொடுக்காம எடுக்கிறாரு. சீமான் அண்ணாவுக்கு அரசியல் தூய அரசியல், வரவேற்கத்தக்க அரசியல், காசுக்கு வாக்கு கொடுக்கறது வந்து கண்டிக்கத்தக்கதுங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அடுத்து அண்ணாமலை என்ன சொன்னார்? திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லி தான் அந்த வாக்கு எடுத்தார். இதில் நீங்கள் பிராமண சமுதாயத்தை எடுங்க. பிராமண சமுதாய மக்கள் சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு சமூகம். பிரிட்டிஷாரோட சுகமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருந்தும் நாட்டு நலனுக்காக, இந்த நாட்டின் மாண்பு பெருசுங்கிறதுக்காக சுதந்திரத்துக்கு போராடிய ஒரு சமூகம்னா அந்த சமூகம் மீது உள்ள என்னோட மதிப்பு மரியாதையை எந்த இடத்துலையும் நான் சொல்லுவேன். இப்போ வீரமணிகிட்ட பேசினாலும் இதாங்க உண்மை ஐயா திகா வீரமணி, அவர் சில லாஜிக்கலாக சில விஷயங்களை அறிக்கை பண்ணும்போது அதில் நியாயம் இருந்தால் அதே நான் ஒத்துக்கிடக்கு தயங்காதவன் தான். பட் பிராமண சமுதாயம்
நாட்டுக்காக பெரிய தியாகம் செய்த சமுதாயங்கிறத நம்ம மறுக்க மாட்டோம். தேசபக்தி கொண்ட சமூகம். அவங்க 2014 ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் வாக்களித்தாங்க. ஜெயலலிதாவை ஒரு பிரிவினவாதியாக பார்க்கல, நேஷனல் மைண்டடு ஹிந்து நேஷனலிஸ்ட் வித் செக்குலர் இமேஜாக பார்த்தாங்க. அப்போவே அந்த வார்த்தையை தான் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்னோட பேட்டியை தினத்தந்தி ஹரிகரன் பேட்டியில் பார்த்தா தெரியும். ஹிந்து நேஷனல் வித் செக்குலர் இமேஜில் அவங்க பிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க கருத்தை நான் பதிவு பண்ணியிருப்பேன். அதே டைமில் ஜெயலலிதா மேலோட விமர்சனங்களை நான் வைக்கிறதுக்கு தயங்க மாட்டேன். அவங்களுக்கு பாசிட்டிவ் அவங்க இருந்த இந்த இடத்த நான் பதிவு பண்ணியிருப்பேன். அவங்க 2014 ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் பிராமண சமுதாயம் அதிக அளவுக்கு வாக்களித்தாங்க. 2019 மக்களவைத் தேர்தலில் பிராமண சமுதாய வாக்கு சகோதரர் கமலஹாசன் அவர்களுக்கு கிடைச்சிது. நாட்டுக்காக அளப்பரிய தியாகங்கள் செய்து எந்த பலனும் பெரியாத என்றும் நம்முடைய நிரந்தர மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சீனிவாச ஐயங்கார் அவர் மகன், சுதந்திர போராட்ட தியாகியின் மகன் கமலஹாசன் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர். தப்பில்லை. பாமகவுக்கு வன்னியர்கள் வாக்களிக்கும் போது, பிசிகாவுக்கு பறையர்கள் வாக்களிக்கும் போது, சரத்குமாருக்கு நெல்லை தூத்துக்குடி நாடார்கள் வாக்களிக்கும் போது பிராமண சமூகம் தென் சென்னையில் கமலஹாசன் ஒரு பெரிய தலைவராகிடுவார்னு எதிர்பார்த்து வாக்களித்தாங்க. அதில் ஏமாற்றங்கள் தான் அவருக்கு மிஞ்சுது. கமலஹாசன் உறுதியாக அந்த பயணத்தை தொடரலை. இந்த சூழ்நிலையில் 2024 பிராமண சமுதாயம் மோடிக்கு 14 சரியாக வாக்களிக்காதவங்க, 19 சரியாக வாக்களிக்காதவங்க 24 வாக்களிக்கிறாங்க. ஜெயலலிதாவும் கமலஹாசனும் இல்லாத சூழ்நிலையில், 2 பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லாத சூழ்நிலையில், நான் தவறுனே இதை சொல்ல மாட்டேன், பிராமண சமுதாய சகோதரர்கள் 2024 மோடிக்கு வாக்களிக்கிறாங்க. குறிப்பிடத்தக்க பிராமணர்கள் இல கணேசனுக்கும் வாக்களித்தாங்க. அது RSS இதில் உள்ள ஹார்டுகோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். பொதுவாக பிராமண சமுதாயம் அசிய மாஸ் அப்படி சொல்ல வர்றேன். 24 மோடிஜி தலைமைக்கு வாக்களித்தாங்கன்னா எடப்பாடி எதிர்த்து தான் வாக்களித்தாங்க. எடப்பாடி அங்கே வெற்றி பெறுவார்னு நினைக்கல. அது எடப்பாடிக்கும் எதிரான வாக்கு. அது ஸ்டாலினுக்கு எந்த தேர்தலையுமே அவங்க வாக்களிக்கல. ரெட்டலைக்கு 14 வாக்களிச்சிருக்காங்க, 19 டார்ச் லைட்டுக்கு வாக்களிச்சிருக்காங்க, 19 ரெட்டலை தூரத்துக்கு போட்டுட்டு டார்ச் லைட்டுக்கு வாக்களித்தவங்க, 19 டார்ச் லைட்டுக்கு வாக்களித்தவங்க 24 தாமரைக்கு வாக்களிக்கிறாங்க. அவங்க ரெட்ரைலிருந்து டார்ச் லைட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு தாமரைக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் சீமான் எடப்பாடிக்கு பல இடங்களில் தண்ணி காட்டியிருக்கிறார். அப்போ சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே 8 விழுக்காடு வாக்கு வந்துட்டார். எடப்பாடி 20 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காரு. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். புதுச்சேரி, கன்னியாகுமரி, விளவங்கோடு, தென் மாவட்டம் பல இடங்களில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் விளையாடுறாரு. இப்போ நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கா, தன் சமூகத்துக்காக ஒரு வரலாற்று பிழையை சரி செய்ய நிற்கக்கூடிய சீமானுக்கு வாக்கான்னா, மோடி பிரதமர்னு அண்ணாமலை தலைமைக்காக வாக்களித்த பிராமண சமுதாயம் சீமானுக்கு வாக்களிக்க தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது. ரீசன் 1, இது சட்டமன்ற தேர்தல். ஸோ சட்டமன்ற தேர்தலில் நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பதை விட நம்பிக்கைக்குரிய ஒரு வரலாற்று பிழையை, பிராமண சமுதாயத்துக்கு தமிழ் மண்ணில் இழைக்கப்பட்ட அநீதியை, கிறிஸ்டாலிகட் பிளண்டரை எதிர்த்து களமாடக்கூடிய சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சீமானும் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே நின்னார். களத்துக்குள்ளே என்டிஏ நிற்காதது சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. என்டிஏ ஓட்டுக்கு ஒரு ஹீரோவாக நிற்கக்கூடிய அண்ணாமலையை தலைவர் போஸ்டில் இருந்து மாற்றினது சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறது சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அது பிராமண ஐக்கான்களை அவர் முன்னெடுக்கிறார். எடப்பாடி பெரியாருக்கு பாரத ரத்னா வேணும்னு KP முனுசாமியை வச்சு சீமானுக்கு எதிரான ஒரு தீர்மானங்களை போட்டு அவரோட அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடியை பலப்படுத்துறதுனால பிராமண சமுதாயத்துக்கு என்னைக்குமே லாபம் இல்லை. இதை தான் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்களும் உணர்வாங்கன்னு நான் கருதுறேன். சுப்பிரமணிய சாமி அவர் ஒன்றும் இதில் கருத்து சொல்லலை. இலகணேசன்ஜி மறைஞ்சிட்டாரு. கச்சிராஜா பாஜகவோடு இருக்கிறார். அவர் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்ல முடியாது. வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பிராமண சமூக இளைஞர்கள், ஆதன் அஸ்ட்ராலஜர் விஜய்னாலும் சரி, அவர் சீமானுக்கு பிராமண கேண்டிடேட்டுகளுக்கு உழைக்கிறதுக்கே தயாராக இருக்கிறாரு. பொருளாதார ரீதியாட்டம் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அதே மாதிரி சேலம் பாலசுப்ரமணியன் போன்றவர்களாலும் ஃபாரினில் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த இதை செய்கிறாங்க. நான் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் ஒரு பிராமண சமூக சோதரை பார்த்தேன். அப்படியே நான் சொன்னேன், வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கொண்ட ஊராளி கொண்ட தொட்டிய நகர் மருத்துவர் மங்களம் மக்கள் பரவாஜ குடும்பம் அடிப்படார் ஜங்கம் புதுக்கோட்டை சேர்வை வலையர்னு
அப்படியே நான் சொல்றதை சொல்லி தாளக்கிடப்பாதே தற்காப்பதே தர்மம்ங்கிற உங்க வழியில நாங்கள் சீமானனுக்கு ஓட்டு போடுறேன், நான் தமிழ் பிராமணை சீமானனுக்கு ஓட்டு போடுறேன்னு நான் பிரசாந்த் இன்னொரு பத்திரிகை நண்பர் எல்லாம் இருக்கும்போது ஏர்போர்ட்ல இது அப்படியே சொல்றாரு. அப்போ சீமானோட சமூக நீதி பார்வை பிராமண சமுதாயத்துக்கு ஏற்புடையதா இருக்குது. பிராமணர்கள் பலரும் சமூக நீதிக்கும் பொது அமைக்கும் தொண்டாற்றியவங்க நிறைய இருக்காங்க. தமிழுக்கும் சமூக நீதிக்கும் தொண்டாற்றியவர்கள், மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர், தமிழுக்கு தொண்டாற்றிய உவே சாமிநாத ஐயர், பாரதியார், இப்படி இவங்களெல்லாம் முன்னிறுத்தி சீமான் தன் அரசியல் களத்தை ஆடும்போது பிராமண சமுதாய வாக்குகள் இந்த தேர்தலில் யூபியில் அரசியல் அதிகாரத்தை இழந்த பிராமணர்களும் அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய அட்டவணை பிரிவு சமூகங்களையும் ஒன்றிணைத்து சதீஷ் சந்திரா ஒரு பிராமின் தான், அவர் தான் அட்வைசராக இருந்தார். நிறைய பிராமணர்களை வேட்பாளராக நிறுத்தி கன்ஷிராம் யூபியில் பண்ண ஒரு வீகத்தை தமிழ் மண்ணில் சீமான் பண்ணும்போது அண்ணாமலையோட ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று அண்ணாமலை தலைமையில் 24 மோடி பிரதமர் எழுந்த வாக்குகள், பிராமண சமுதாய வாக்குகள் பெருமளவு சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்கு. பாண்டே போன்ற சகோதரர்கள், என் தம்பி தான் அவரு, அதுல எந்த மாற்றம் இல்லை. அவருக்கு சாணக்கியானி ஒரு வெப்பு நடத்தணும், தொழில் இருக்கு, வியாபாரம் இருக்கு, அந்த வியாபாரம் படுத்தக்கூடாதுன்னு பார்ப்பாரு. அதே மாதிரி ஒரு சில வியாபார பிராமணர்கள் அவங்க வாரப்பத்திரிகை நடத்தினாலும் சரி, தினப்பத்திரிகை நடத்தினாலும் சரி, அதை திமுக எதிர்ப்புங்கிற அந்த வியாபாரம் படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக திமுக கூட்டணிக்கு எதிராக எடப்பாடி அவங்க தூக்கி பிடிச்சாலும் சாதாரண பிராமணர்கள் எடப்பாடியால் ஒன்றும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. சீமானை வளர்த்து விட்டு 2026 சீமானுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் பட்சத்தில் 31 திராவிடமா தமிழ் தேசியமா, பிராமண கடப்பாறையா ஸ்டாலினா என்ற அடிப்படையில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் 31 வரும். அதுக்கு சீமானை வளர்த்து விடுவது பிராமண சமுதாயத்திற்கு வரலாற்று ரீதியாக கிடைத்த அநீதிக்கு ஒரு தக்க பாடமாக இருக்கும். என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். பொறுமையாக இருந்து பிராமண சமுதாயம் சீமானை ஆதரித்து பலப்படுத்துவதன் மூலம்தான் 31 தமிழ் தேசியமா திராவிடமான்னு சீமானால ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய ஒரு சூழல் வரும். ஸோ எடப்பாடி சீமானை வீழ்த்தினா எடப்பாடிக்கு போடாமல் சீமானுக்கு வாக்களித்தா அது பிராமண சமுதாயத்துக்கு எந்த லாபமும் இல்லை. அதில் எடப்பாடி சீமானை பலகீனப்படுத்தினால் அதுக்கு கேபி முனுசாமிக்கும் சிவி சண்முகம் போன்ற பெரியார் பக்தர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சீமான் ஈரோடு கிழக்கில் நிற்கும்போது சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியும் கேபி முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் நோட்டாவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி செல்லூர் ராஜு நோட்டாவுக்கு வாக்களிக்க சொல்லி 3.5 விழுக்காடு வாக்குகள் நோட்டாவுக்கு போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க சீமானுக்கு வளர்ச்சியை அவங்க ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க, பெரியார் இமேஜுக்கு ஒரு அடியாக பார்க்குறாங்க. ஸோ பெரியார் இமேஜுங்கிறது பிராமண சமுதாய சென்டிமெண்ட்டுக்கு எதிரானதான் தான் நான் பார்க்குறேன். ஸோ சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் என்ற இதை போல்டாக எடுக்கிறதுனாலையும், பிராமணர்களுக்கு 6 வேட்பாளர்களை நிறுத்துவதனாலையும், பிராமின் ஐகான்ஸை தமிழுக்கும் சமூக நீதிக்கும் போராடிய பிராமின் ஐகான்ஸை முன்னெடுப்பதாலும் பெரியாரோட நடவடிக்கைகளால் இன்று ராம் பாதிக்கப்படலை, இந்தியா சீனிவாசன் பாதிக்கப்படலை, சோகோ அதிபர் வேம்பு சிறிதர் பாதிக்கப்பட மாட்டார். ஆனால் சாதாரண பிராமணர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ரங்கராஜ் பாண்டே பாதிக்கப்பட மாட்டார். அவங்களுக்கெல்லாம் திராவிட அரசியல் கட்சிகளே முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் சாதாரண பிராமணர்கள் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட சாதாரண பிராமணர்களோட உணர்வை சொல்லக்கூடிய ஒரு தலைவராட்டு சீமான் வந்திருக்கிறாரு. ஸோ ஆர்டினரி ஏழை எளிய பிராமணர்கள் வாக்கு, மோடி பிரதமர் அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள் இந்த முறை மிகப்பெரிய அளவு சீமானுக்காக விழுங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதனால தான் இந்த 18 விழுக்காடு மோடி பிரதமர் விழுந்த என்டிஏ வாக்குகளில் பெரும்பகுதி சீமான் தட்டி தூக்குவாருங்கிறத சொல்கிறேன். அதில் குறிப்பாக பிராமணர்களே சீமானுக்கு ஆதரவாக அதில் வரும்போது இதில் இருந்து மற்ற சமூகங்களும், முக்குலத்தோர், நாடார், யாதவர் போன்ற சமூகங்களும் சீமானுக்கு வருவாங்க. குறிப்பாக இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிற அந்த சீமானுக்கு கருத்து இந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளும் ஜாதி கடந்து ரேவடி கல்ச்சர்ஸ், இலவசங்களுக்கு எதிரான தன்மை கொண்டவங்க, இலவசங்கள் என்ற திராவிட கலாச்சாரத்துக்கு எதிரானவங்க. விஜயும் அந்த இலவச கலாச்சாரத்துக்குள்ள போகும்போது 3 பேருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், ஒரே குட்டையில் ஊறிய 3 மட்டைகளுக்கு எதிராக இலவசங்கள் என்று மக்களை ஏமாற்றக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக நாட்டின் நலன், வளர்ச்சி, நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லி நல்ல திட்டங்களை சொல்லி களமாடக்கூடிய சீமானுக்கு அறிவார்ந்த பிராமண சமுதாயம் மட்டுமல்ல 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளிலும் அறிவும் உணர்வும்
உண்மையும் உணர்ந்தவர்கள் சீமானுக்கு பெரிய அளவு வாக்களிப்பாங்க. ஸோ சீமானுக்கு வளர்ச்சி என்பது 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுவும் குறைவான சீட்டுகளை பிஜேபி கொடுத்தால் அதுவே மிகப்பெரிய அதிருப்தி ஆகும். மோடி பிரதமர் என்பும் போதே காலைவாரி விட்டவர் 29 என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது. மேலும் அண்ணாமலை நீக்கம் என்பது அந்த 18 விழுக்காடு வாக்களுக்கு ஒரு ஹீரோவான அண்ணாமலை வளர்ந்தால் தன் மகன் மிதுன் பழனிசாமிக்கு நாளைக்கு பாதிப்பாக இருக்குமோ, 2 பேருமே ஒரே கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் எடப்பாடி அந்த நாசூக்கான அரசியல் வேலைகளை தெளிவாக செய்வார். அதை புரிந்து கொண்ட 18 விழுக்காடு என்டிஏ வாக்காளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள், மோடிக்கு பிரதமர் வாக்களித்தவர்கள் சீமானுக்கு மிக கணிசமான அளவில் இம்முறை சட்டமன்றத்தில் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனை நான் எந்த வகையில் கூறுவேன் என்றால், உளவங்கோட்டில் கூட எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளரை 4வது தள்ளினார் சீமான் என்பதையும், சீமான் வேட்பாளர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தென் மாவட்டத்தில் 30,000 வாக்குகள் அதிமுக இரட்டைலை எடப்பாடியின் 7 வேட்பாளர்களை விட சீமானின் 10 வேட்பாளர்களுக்கு தனித்து நின்றவர்களுக்கு வாக்கு அதிகம். சீமான் தனித்தே போட்டியிடுவது ஒரு மெரிட்டு. எடப்பாடி பழனிசாமி பாஜக காங்கிரஸ் விஷயத்தில் சமரசம் செய்திருப்பது அவருக்கு லீடர்ஷிப் அடிபட்டிருக்கு. இதை பாண்டேயோ இந்தியா டுடே மணியோ யாருமே சொல்ல மாட்டார்கள். பாண்டே சொல்ல மாட்டார், இந்தியா டுடே மணி ஏன் அதை மறைக்கிறார்? பாண்டே சொல்ல மாட்டார், இந்தியா டுடே மணி ஏன் மறைக்கிறார்? பட் மக்களுக்கு உண்மை தெரியும். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் சீமானுக்கு லீடர்ஷிப் வளருது. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலை எடுத்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்களில் பெரும்பகுதியை எடுத்து சீமான் வளர்வார். இதை போலி டப்பா கருத்து கணிப்புகளை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. 8 விழுக்காடு வருவார்னு 2024 சீமானுக்கு சொன்னேன். காரணம், திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது உலகள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு பாராளுமன்ற தேர்தல் என்றால் ராகுல் காந்தி தான் என்று களத்துக்குள் வராமலே ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி இருந்து சிஏ எதிர்ப்பு, வக்போர்டு எதிர்ப்பு போன்ற வியாக்கியானங்களை பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சீமான் திமுகவும் அதிமுகவும் தமிழர் நலனை காங்கிரஸ் பாஜகவுடன் காவு கொடுத்து விட்டன என 4 கட்சிகளையும் எதிர்த்து 8.2 விழுக்காடு வாக்கள் எடுத்தார் என்றால், மீண்டும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக ஒரு நிரந்தர தலைவராக ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு களமாடக்கூடிய சீமானுக்கு 18 விழுக்காடு என்டிஏ வாக்காளர்கள் இன்று அண்ணாமலை நீக்கத்தால் மக்களவைத் தேர்தலில் மோடி என்ற பிரதமருக்கு வாக்களித்த என்டிஏ வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலில் தலையில்லாத முண்டமாக மாறிவிட்டோம் என்ற வேதனையில் நமக்கு ஈரோடு கிழக்கு களத்தில் ஸ்டாலினா சீமானா, திராவிடமா தமிழ் தேசியமா, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா என்று களத்தில் நின்ற சீமானுக்கு வாக்களிப்பார்கள். இதைத்தான் நான் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் கூட களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள் என்று சீமான் சொல்கிறாரே, அர்ஜுன் சம்பத் எங்கே போயிருந்தீர்கள் களத்தில், நீங்கள் ஏன் இல்லை என்ற கேள்வி கேட்கிறேன். நண்பர் தான் காங்கிரஸ் கட்சியையும் சீமான் உதயசூரியனுக்கு பின் பதுங்கிய மாணிக் தாகூரையும் ஜோதிமணியையும் பேசி அதைத்தான் சீமான் சொல்கிறார். என்டிஏயை குறிப்பிடுகிறார், எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிடுகிறார். லெட்டர் பேடு கட்சி தலைவராக கூட்டணிக்கு ஆள் வருவார்கள் என்று காத்திருந்து இடைத்தேர்தல் நின்னால் சரத்குமார் மாறி டப்பா அடித்து விட்டு போய்விட்டோம் என்றால் கூட்டணிக்கு ஆள் தேடமாட்டார்கள் என்று கருதி களத்தை விட்டு ஓடிய விஜய் உட்பட அனைவரையும் சீமான் அடித்து களத்தில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் என்று நின்றார். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் மேலும் பலப்படுவதன் மூலமாக 2031 ஆண்டு சீமான் தலைமையில் ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த அளவிற்கு சீமானுக்கு இந்த தேர்தலில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2 ஜாதி ஆதிக்க வெள்ளாளக்கவுண்டர் வன்னியர் 2 ஜாதி ஆதிக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த காலமும் ஸ்டாலினை வீழ்த்த முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்தாக இதில் முன்வைக்கிறேன். சார், நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக வரணும் சார். சீமான் அதில் பாசிட்டிவாக வர்றார். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழக தலைவராக நிறுவனங்கிறாரு. அதுக்கு எம்ஜிஆரையும் கருணாநிதியும் சேர்த்து தான் அடிக்கிறாரு. எம்ஜிஆர் நல்லவர், கருணாநிதி மோசம்னு சொல்லலை. எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்டார் நாவிதர் கோயவர், முத்திரையர் யாதவர், செங்குந்தர் உடையார் போன்ற தமிழ் சமூகங்களுக்கு பெரிய அநீதி அளிச்சாரு, அந்த சமூகங்களின் எழுச்சியை காலி பண்ணாருன்னு பல தமிழ் சமூகங்களுக்காக சீமான் தெளிவாக பேசுகிறாரு. அதே இவர் கலைஞர் பேனாச்சனா வச்சா உடைப்பாங்கிறார். அப்போ எம்ஜிஆரே அடிக்கிறாரு, கலைஞரே அடிக்கிறாரு. நீங்கள் கலைஞரை அடிச்சுக்கிட்டு எம்ஜிஆரை தூக்கி பேசுறீங்க. அதுக்கு பிறகு திரும்ப கலைஞர் நீங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் எதிரி. நீங்க குழப்பத்தின் மொத்த உருவமா நீங்க இருக்கீங்க. சீமான் கிளாரிட்டியோட 214 போட்டு ஹீரோவா நிற்கிறாரு. நீங்க ஒரு சொதப்பல் படம், திரைக்கதை சரியில்லாத படம், எதுவுமே சரியில்லாத ஒரு படமாட்டு உங்க படம் வருது. கமல்ஹாசன் 2.0 மோசமா நீங்க போறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுதாரிச்சுக்கிட்டு அரசியல் களம் கண்டா அரசியல் களத்தை முடிவு பண்ணுனா விஜய்க்கு நல்லது. உங்க முடிவு
நம்ம சகாதேவ மாதிரி சொன்னதெல்லாம் கரெக்டு. செல்ஃப் ரியலைசஸ் பண்ணி பாருங்க. போனா போகுது, கொடுத்த பணத்துக்காக வேலை வாங்கணும்லாம் ஜானாரிக்கு சாமிகிட்ட நினைக்காதீங்க. நல்ல முடிவெடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. பல்லர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு